ஒவ்வொரு பக்தர்களாக அந்த அருள்வாக்கு கூடும் இடத்தில் வந்து அந்த தினேஷ் சுவாமி அவர்களிடமிருந்து ஒரு எலுமிச்சை கனியை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இந்த கனியை பெற்றுக்கொண்டு வீட்டில் வைத்தால் அவர்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்குமா? பிரபசாமி எது செய்யறதுனா எனக்கு உடச்சு கொடுத்து என் கணவன் எனக்கு மீன் சேர்த்து கொடுக்கணும், ஒரே குடும்பமா என்ன வாழ வச்சு கொடுக்கணும் வந்து கேட்கறேன். பிரபசாமி இந்த மாதிரி வாழ வச்சு கொடுத்துட்டா போதுமாப்பா? அந்தமா பிரபசாமி சுவாசத்தை வர வச்சு கொடுக்குறேன், என் புத்தியை மாற்றி கொடுக்குறேன், எந்த ஒரு பெண்ணையும் அங்கே வந்து திரும்பி பார்க்காத அளவுக்கு புத்தியை மாற்றி கொடுக்குறேன், உன் மேலே ஆசை வர வைக்கிறேன், உன் சொல்படி கேட்க வச்சு வர நான் பிரபசாமி வழி வச்சு கொடுக்குறேன். எப்படி இவ்வாறு அது சரியாக கண்டுபிடித்து கூறுகிறார் என்று கன்னிதெய்வமாகப்பட்ட குலதெய்வம் வரது யாருக்குப்பா? கன்னியம்மன் குலதெய்வம் வரது யாருக்கு? பக்தர்கள் அனைவரும் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினர். அருள்வாக்கு சொல்வதற்கு முன்பாக நானும் எப்படியாவது தினேஷ் சுவாமி அவர்களிடம் நின்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காக நானும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன். உண்மையில் எனக்குள் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. ஏதோ ஒரு அரசியல்வாதி அவர்கள் தினேஷ் சுவாமி அவரிடம் ஏதோ ரகசிய பூஜை செய்வதற்காக வந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை காண்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அவர் காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றார். அந்த அருள்வாக்கு அறைக்குள் சென்று அந்த கதவை மூடிவிட்டனர். நாங்கள் அதை படம் பிடிக்க அதை தொடர்ந்து சென்றோம். நானும் அந்த கேமராமேனும். நிறைய கோயில்கள் நாம பார்த்திருப்போம். ஆனா இன்று நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்திய ஒரு அதிசய கோவில், அதாவது உக்கிர தெய்வங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மயான கோவிலை நாம இன்று பார்க்க போறோம். ஆம், மாந்திரீகத்தில் சிறந்து விளங்கும் ஒரு அதிசய கோவில். மேலும் இந்த கோவிலில் நடக்கும் அருள் வாக்கு மற்றும் வினோத பூஜைகளை பார்ப்பதற்காக நாங்கள் எங்கள் குழுவுடன் திருவண்ணாமலை மாவட்டம் சித்தாமூர் கிராமம் நோக்கி எங்களுடைய பயணம் தொடங்கியது. ஒரு வழியாக நாங்கள் அந்த கோயிலை ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்தில் நாங்கள் அந்த கோவிலை சென்றடைந்தோம். நாங்கள் சென்ற நேரம் அருள்வாக்கு சொல்லும் இடத்தில் அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் இல்லை. நாங்கள் அந்த கோவில் உள்ள உயரமான காளி சிலை மற்றும் குட்டிச்சாத்தான் போன்ற சிலைகளை பார்த்து வியந்தோம். நாங்கள் அங்கு உள்ள சிலைகள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தோம். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மேலும் அருள்வாக்கு கேட்பதற்காக பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் கூறும் அருள்வாக்கின் மகிமை எங்களுக்கு புரிந்தது.
இந்த கோவிலை சுற்றி இவ்வளவு பக்தர்களா என்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அருள்வாக்குக்காக அனைவரும் அந்த தினேஷ் சுவாமி அவர்களை காண்பதற்காக பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் அந்த கூர்மையான ஆணிகள் வைத்து நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கு உள்ள வேலையாட்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். இது உண்மையான கூர்மையான ஆணியா என்று பார்த்தேன். அது உண்மையான கூர்மையான ஆணிதான். அதே நேரத்தில் அங்கு அந்த தினேஷ் சுவாமி அவர்களுக்கு பாத பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது. அதாவது பால் மற்றும் பன்னீர் பூ கொண்டு அங்குள்ள ஒரு சில குறிப்பிட்ட பக்தர்கள் அவருக்கு பாத பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம், நாங்கள் தினேஷ் சுவாமி அவர்கள் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று. பின்னர் அங்கு உள்ள கருப்பசாமிக்கு பூஜை செய்தார்கள். தேங்காய் பழம் உடைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கருப்பசாமியை வணங்கிவிட்டுதான் தினேஷ் சுவாமி அவர்கள் அருள் வாக்கு கூறுவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு வழியாக தினேஷ் சுவாமி அவர்கள் ஒரு சில ஆச்சரியத்தக்க விஷயங்களை செய்து அந்த அருள்வாக்கு சொல்லும் இடத்திற்கு சென்றார். பக்தர்கள் எல்லோரும் ஆவலுடன் அதை பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவர் கோவிலில் அமைதியாக நின்று எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். பின்னர் ஒரு சில பூஜைகள் செய்து அந்த தீப ஆராதனையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள அனைத்து உக்கிர தெய்வங்களுக்கும் பூஜை செய்தார். அப்போது எங்களுக்கு புரிந்தது, இந்த கோவிலில் ஏதோ ஒரு சிறப்பு அருள்வாக்கு நடைபெற போகிறது என்று எங்களுக்கு அப்போது புரிந்தது. மறுபடியும் அந்த காளி முன்பு வந்து நின்று மேளங்கள் முழங்க அருள்வாக்கு சொல்ல தயாராக நின்று கொண்டிருந்தார் நம்மளுடைய தினேஷ் சுவாமி அவர்கள். மேளங்கள் முழங்கியது. மெல்ல மெல்ல அருள்வாக்கு சுவாமியின் அருள் வந்தது. அவர் ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கினார். கையில் பெரிய வீச்சு அருவாளை கொண்டு ஆடத் தொடங்கினார் நம்மளுடைய தினேஷ் சுவாமி அவர்கள். அதே ஆக்ரோஷத்துடன் கோவில் அருகில் உள்ள உக்கிர தெய்வங்கள் முன்பாக ஒரு கையில் அருவாளும் ஒரு கையில் ஈட்டியும் வைத்துக் கொண்டு அவர் ஆடிய ஆட்டம் அவ்வளவு வியக்கத்தக்கதாக இருந்தது. தினேஷ் சுவாமி அவர்களுக்கு இவ்வளவு கடவுள் அருள் இருக்கிறது என்பது எங்களுக்கு அப்போதுதான் புரிந்தது.
இதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து வியந்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் அனைவரும் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினர். அருள்வாக்கு சொல்வதற்கு முன்பாக நானும் எப்படியாவது தினேஷ் சுவாமி அவர்களிடம் நின்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காக நானும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன். உண்மையில் எனக்குள் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து அருள்வாக்கு சொல்வதற்காக காலில் ஆணிகள் வைத்திருந்த செருப்பை அணிந்து கொண்டு மறுபடியும் அந்த கருப்பசுவாமி முன்பு ஆடினார். இப்போது அவர் ஆடிய ஆட்டம் எல்லோரையுமே மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த அளவு ஆக்ரோஷமாக ஆடும் சுவாமியை இதுவே நாங்கள் பார்த்தது முதல் கோவிலாகும். மேலும் அவர் ஒரு கோழியை வைத்து ரத்தம் குடிக்க ஆரம்பித்தார். இதை பார்க்கும் போது எனக்குள் பயம் ஏற்பட்டது. ஒரு வழியாக அருள்வாக்கு சொல்வதற்காக தினேஷ் சுவாமி அவர்கள் அந்த காளி தெய்வத்தின் முன்பு கூர்மையான ஆணிகள் நிறைந்த நாற்காலியில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார். நான் இதை வெளியில் இருந்து பார்க்கும்போது என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை. என்னை போன்ற பல பக்தர்கள் அவர் நம்மளை கூப்பிட மாட்டார்களா, அவர் நம்மளை கூப்பிட மாட்டாரா என ஏங்கி தவித்தனர். காரணம், யாரும் இவர் கூப்பிடாமல் வரக்கூடாது. மேலும் அவர் சரியாக யாரை கூப்பிடுகிறாரோ அவர்கள்தான் வர வேண்டும். அதுதான் இந்த கோவிலின் அருள்வாக்கின் சிறப்பாகும். ஏனென்றால் அருள்வாக்கு சொல்பவர்கள் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறார்கள் என்று சுவாமி அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கூப்பிட்டு அருள்வாக்கு கூறுவார். அதே போல பக்தர்கள் ஏக்கத்துடன் தினேஷ் சுவாமி அவர்கள் நம்மளை கூப்பிட மாட்டார்களா பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு நேரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அருள்வாக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போது தினேஷ் சுவாமி அவர்கள் ஒன்று கூறிவிட்டார். அதாவது, ஆஸ்பத்திரியும் வீடுமாக அலைவது யார் என்று கூப்பிட்டார். உடனடியாக 2 பெண்கள் வந்து நாங்கள் தான் என்று கூறினார்கள். மருத்துவமனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக போயிட்டு வந்திருக்கீங்க, தீர்வு கிடைக்காம ஓடி வந்திருக்கு. கருப்பசாமி என்ன காப்பாற்றி ஒரு வாய் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியல. படுக்கையிலே நிம்மதியான தூக்கம் உள்ளது கிடையாது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தளப்பட்டு போய் நிற்குது. உச்சந்தலையில் பார்த்து சிக்கி வச்சமுறை இருக்கு. வயிறு உபாதைங்கிறது வந்து போயிருக்கு. கால் பலத்தில் எரிச்சல் குடைச்சல் இருந்திருக்கு. வருமானத்தை குறைந்து அடங்கி முடங்கி போயிருக்கு. இல்லிடத்துல நிம்மதின்றது கிடையாது. எதிர் வாக்குவாதம் எதிர் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ராகுகிரக சாப்பிட்டு நடக்கும் மறதின்றது அதிகமாக இருக்கு. முற்போகம்ன்றது அதிகமாக இருக்கு. உடல் பிரச்சனையை மாற்றி கொடுக்கும், உடல் வலிமையை கொடுக்கும். யார் எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை எழுந்து நடக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கணும். கருப்பசாமி நினைச்ச மாதிரி காரியங்களை எடுத்து முடிச்சு தரேன். உடல் நல உபாதியை மாற்றி தரேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி தரேன். நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வாறு அது சரியாக கண்டுபிடித்து கூறுகிறார் என்று. கன்னி தெய்வமாகப்பட்ட குலதெய்வம் வரது யாரு கிடப்பா? கன்னியமான குலதெய்வம் வரது யாரு? உங்க இல்லடத்துக்கு போற வழியில முக்குட்டு வழிச்சாலைன்றது புரியுதாப்பா? உங்க இல்லடத்துக்கு போற வழியில முக்குட்டு வழிச்சாலைன்றது புரியுதா? இல்லடத்துக்கு பக்கத்துல குளமாகப்பட்ட ஏரி கிட்ட நீர் ஆதாரமாக கூட நான் தங்கியிருக்கேன். கருப்பசாமி உள்ளடத்தை போய் ஆராய்ச்சி எங்களுக்கு மேலும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு யார் வந்து இருக்கிறார்கள் என்று கூப்பிட்டார். கருப்பசாமி எது செய்யணும்னா எனக்கு உடச்சு கொடுத்து என் கணவன் எனக்கு என்ன செய்து கொடுக்குற ஒரே குடும்பமா என்ன வாழ வச்சு கொடுத்து வந்து கேட்கறேன். கருப்பசாமி இந்த மாதிரி வாழ வச்சு கொடுத்துட்டா போதுமாப்பா?
என்னம்மா கருப்பசாமி சுவாசத்தை வர வச்சு கொடுக்குறேன், உன் புத்தியை மாற்றி கொடுக்குறேன், எந்த ஒரு பெண்ணையும் அந்த இடத்துல திரும்பி பார்க்காத அளவுக்கு புத்தியை மாற்றி கொடுக்குறேன், உன் மேலே ஆசையை வர வைக்கிறேன், உன் சொல்படி கேட்க வச்சு வர வைக்கிறேன். கருப்பசாமி வழி வச்சு கொடுக்குறேன். இந்த ஒரு கனியை புரியுதா? கருப்பசாமி மனசார நினச்சிக்கிட்டேன் ஒரு இரவு இந்த இடத்துல புரியுதா? இந்த கனியை எடுத்து போட்டு இல்லடத்துக்கு வாசப்படி முன்னாடி எடுத்து போடு புரியுதா? மஞ்சள் துணியில் எடுத்து கட்டி போடு. கருப்பசாமி என்ன யாருமே முடிச்சு வரைக்கும் நான் வழியை வதக்கி கொடுத்துறேன். சாம்பார் இருக்கிற இடத்துலயே எடுத்து கட்டிக்க. இந்த கனியை தலைமாட்டில் எடுத்து வச்சு கொடுத்த இரவு இந்த படுத்து எழுந்து காலையில் எடுத்துருக்கும் புரியுதா? சாம்பிராட்டை இதே போல தொழில் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வினை பிரச்சனை, பில்லி சூனியம், ஏவல் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பக்தர்களாக அந்த அருள்வாக்கு கூடும் இடத்தில் வந்து அந்த தினேஷ் சுவாமி அவர்களிடமிருந்து ஒரு எலுமிச்சை கனியை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இந்த கனியை பெற்றுக்கொண்டு வீட்டில் வைத்தால் அவர்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்குமா? அதே போல நாங்கள் அங்குள்ள பக்தர்களிடம் கேட்டோம். அவர்கள் கோவிலுக்கு வந்தால் நினைப்பது எல்லாம் நடைபெறுவதாக கூறினார். பேர் குருசாமி, நாங்கள் பேரனப்பட்டு வரோம். குடும்ப சூழ்நிலைக்காக வந்திருக்கிறோம். வந்த பிறகு நல்லா இருக்குங்க, இருந்து பேர் பரவாயில்ல, பூஜை பார்த்து நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஒரு 100 பேர் பரவாயில்ல, கொஞ்சம் மனசு ஆறுதல் நல்லா இருக்குது. என் பெயர் மதிவாணன், திண்டிவனத்துலேருந்து வரேன். எனக்கு வீடு இல்லாமல் குறைக்காக நான் கேட்கறதுக்கு வந்தேன். என்னுடைய திருப்திக்கு ஓரளவு எனக்கு திருப்தி இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அருள்வாக்கு நேரில் பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலையிலிருந்து இரவு வரை இந்த அருள்வாக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் ஆடு வெட்டி சாப்பாடும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். மேலும் எந்த பக்தரும் குறைகளுடன் கோவிலுக்கு வந்துவிட்டு செல்லக்கூடாது என்பது தினேஷ் சுவாமி அவர்களின் நோக்கமாம். நாங்கள் அங்கு வந்து செல்லும் பக்தர்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நேரம் பக்தர்கள் காத்திருந்த அருள் வார்த்தை கேட்பதன் மூலம் தினேஷ் சுவாமி அவர்களின் மகிமை எங்களுக்கு புரிந்தது. இறுதியாக ஒன்று நடந்தது. அதுதான் எங்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியது. அதாவது ஏதோ ஒரு அரசியல்வாதி அவர்கள் தினேஷ் சுவாமி அவரிடம் ஏதோ ரகசிய பூஜை செய்வதற்காக வந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை காண்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அவர் காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றார். அந்த அருள்வாக்கு அறைக்குள் சென்று அந்த கதவை மூடிவிட்டனர். நாங்கள் அதை படம் பிடிக்க அதை தொடர்ந்து சென்றோம், நானும் அந்த கேமராமேனும். இதை அறிந்த தினேஷ் சுவாமி அவர்கள் எங்களை அடித்து விரட்டிவிட்டார். மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சர்வசக்தி அருள்வாக்கு பீடம்க்கு தான் வந்திருந்தோம். அங்க வந்து அருள்வாக்குல என்னெல்லாம் நடந்தது, மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்றாங்க அப்படின்றதையுமே பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு சிறப்பான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. பாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.